வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமான துரோகங்கள் என்பது இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த துரோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் யார் என்று தெரியுமா? நீங்கள் யாருக்கெல்லாம் பார்த்து பார்த்து உதவி செய்து கொடுத்தீர்களோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் முன்னேற்றி நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று சிலரின் நபர்களின் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நல்ல ஒரு காரியங்களை தொடங்கி வைத்தீர்களோ, அந்த ஒரு நபர்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். கன்னி ராசியான நீங்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்றால் உங்களின் சுய லாபத்தை பார்க்காமல் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருப்பீர்கள். உங்களின் ராசிக்கு விரய மற்றும் மறைமுக போராட்டங்களை குறிக்கக்கூடிய 12ஆம் அதிபதியின் தசை அல்லது புத்தி நடந்த காலத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களின் ரத்தத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து தூக்கிவிட்டு உதவி செய்து வந்தீர்களோ அவர்களை உங்களுடைய பெரும் துரோகத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்வார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறாகவே நடந்து கொண்டு இருக்கும். ஆனா அந்த தவறுகள் நடப்பதற்கு முக்கியமான காரணங்கள் உங்களுடனே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உதவி செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு போன நபர்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தடையாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இன்னும் சில விஷயங்களை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உதவி செய்துவிட்டு உபத்திரவத்தை வாங்கிய கதையாக நீங்கள் செய்த நன்மைகளை உங்களை வந்து தாக்கிய அந்த நன்றியற்ற மனிதர்களின் துரோகங்கள் இன்னும் உங்களுடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்து போட்டு கொண்டே தான் இருக்கும். அதிலிருந்து நீங்களும் எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அதிலிருந்து வெளிவர முடியாமல் உங்களை இன்னும் கஷ்டத்தில் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல எதிர்பாராத அவமானங்கள் உங்களுடைய மனதையே உடைத்து போட்டிருக்கலாம். சில வார்த்தைகள் எளிதில் காதில் விழுந்து மறைந்துவிடும். ஆனால் சில வார்த்தைகள் மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நமக்கு தெரிந்த நபர்கள் பேசிய வார்த்தைகள் தான் நம்முடைய ஆழ்மனதில் இன்னும் இருந்து கொண்டு இந்த ஒரு நபர்கள் இப்படி பேசிவிட்டார்களே என்று நீங்கள் இன்னும் மனதிற்குள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருக்கலாம். ஆனால் அந்த நபர்கள் கூறி காலங்கள் மாதங்கள் நாட்கள் கூட கடந்திருக்கலாம். இருந்தாலும் அதை உங்களால மறக்க முடியாமல் மனதிற்குள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து தினசரி இரவு நேரங்களில் ஒரு நாட்களும் நேரங்களும் நிச்சயமாக இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் எதிர்பாராத ஒரு இடத்தில் எதிர்பார்க்காத ஒருவரால் அவமானத்தை சந்திக்க வேண்டிய ஒரு தருணங்கள் நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம், பதில் சொல்லாமல் கூட விலகி கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த சம்பவங்கள் மட்டும் மனதில் மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதற்கு தகுதியானவனா என்ற கேள்விகள் கூட சில நேரங்களில் உங்களுக்குள்ள இழந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத சில விஷயங்களை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. நீங்கள் யாரை உங்களுடைய முக்கியமான நபர்கள் என்று பார்த்தீர்களோ அவர்கள்தான் இப்படிப்பட்ட மனதில் மறைத்து வைத்த சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரவைத்து இன்னும் கவலைகளையும் காயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். தங்களுடைய மரியாதையை பாதித்த சில நிகழ்வுகளை நீண்ட காலங்கள் நீங்கள் நினைவில் இன்னும் வைத்துக் கொண்டு சில உறவுகளையும் சில நபர்களையும் உங்களால மறக்க முடியாமல் இன்னும் நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் அதிகமாகவே இருக்கும். ஜோதிட நம்பிக்கைகளில் சோதனைகள் மனிதனின் உள்ளார்ந்த வலிமையை வெளிக்கொண்டு வரும் என்று அனைவரின் இடங்களிலும் நிச்சயமாக கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அந்த அவமானங்கள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. இனிமேல் யாராலும் எளிதில் காயப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களை அது மாற்றுவதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு
ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து நல்ல ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. கன்னி ராசி என்பர்களை உலகம் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்களில் இப்பொழுது எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினைத்த எதிர்பார்ப்புகளும் நினைத்த விஷயங்களும் இப்பொழுது நிறைவேற தொடங்கும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பார்வை தொடர்பான இன்னல்களானது குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே முடிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களானது இப்பொழுது வந்துவிட்டது. எதிர்பாராத சில செலவுகள் இருந்தாலும் சமாளிப்பதற்கான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் அமைந்துவிடும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் என்பது காணப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். புதிலில் தொழில் வாழ்க்கையில் புதிய ஒரு சாதனைகள் இப்பொழுது உருவாகப் போகிறது. ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் இருந்த தடைகளும் மந்த நிலைமைகளும் நஷ்டங்களும் முற்றிலுமாகவே விலகி ஒரு விதமான விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். கன்னி ராசியினரின் அசாத்திய உழைப்பிற்கும் திட்டமிடுதலுக்கும் தகுந்த பலனானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு காலகட்டமைவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் முடங்கி போய் கிடந்த காலங்கள் என்பது மாறி இனிமேல் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரங்கள் சூறாவளி வேகத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிடும். புதிய கிளைகளை தொடங்குவது, கூட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய நவீன தொழில்நுட்பங்களை உங்களுடைய வணிகத்தில் புகுத்துவது போன்ற முயற்சிகள் யாவும் அமோக வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். தேடி போய் அலைந்த வாடிக்கையாளர்கள் இனிமேல் உங்களை தேடி வந்து வரிசையில் நிற்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளோடு தங்கும் தடையுமின்றி இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. சந்தையில் உங்களுடைய நிறுவனத்தின் நல்ல ஒரு பெயரும் லாபங்களும் பன்மடங்கு பெருகி புதிய சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நிச்சயமாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். இதெல்லாம் கிடைக்கதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் கூட இப்பொழுது சாதகமான ஒரு பலன்களை அடைந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தையும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள், நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த அவமானங்கள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. இனிமேல் யாராலும் எளிதில் காயப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களை அது மாற்றுவதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து நல்ல ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. கன்னி ராசி என்பர்களை உலகம் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்களில் இப்பொழுது எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினைத்த எதிர்பார்ப்புகளும் நினைத்த விஷயங்களும் இப்பொழுது நிறைவேற தொடங்கும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பார்வை தொடர்பான இன்னல்களானது குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே முடிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களானது இப்பொழுது வந்துவிட்டது. எதிர்பாராத சில செலவுகள் இருந்தாலும் சமாளிப்பதற்கான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் அமைந்துவிடும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் என்பது காணப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். புதிலில் தொழில் வாழ்க்கையில் புதிய ஒரு சாதனைகள் இப்பொழுது உருவாகப் போகிறது. ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் இருந்த தடைகளும் மந்த நிலைமைகளும் நஷ்டங்களும் முற்றிலுமாகவே விலகி ஒரு விதமான விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும்.
கன்னி ராசியினரின் அசாத்திய உழைப்பிற்கும் திட்டமிடுதலுக்கும் தகுந்த பலனானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த ஒரு காலகட்டமைவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் முடங்கி போய் கிடந்த